பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:16 இப்படி சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அப்பா நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுகாத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னா, பரமபிதா என்ன பண்ணுவாரா, எப்பவும் நம்ம பிள்ளைகளை எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். இப்போ நம்மளே உலக தகப்பன என்ன பண்ணுவோம், பிள்ளையை கஷ்டப்பட நினைப்பாங்களா, என் பிள்ளையை எப்போ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 அருமையான வசனம். கர்த்தருக்குள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தை சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தின் இதயத்தை கொடுத்தீர். உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ சுக பலன், சொந்த வீடுகள், கார்கள், வாகனங்கள், செல்வ செழிப்பாக இருந்த போதிலும் அவங்களுக்கு கிடைக்கிற சமாதான சந்தோஷத்தை விட கர்த்தருக்குள்ள உங்களுக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பார்த்தீங்களா ரொம்ப மிகுதியாக இருக்கும். அதான் சொல்கிறாரு, நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இன்னொரு தடவை கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறாரு. ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ண சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். வசனம் சந்தோஷத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்குது. அது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகமோ வசனம் என்ன சொல்லுன்னா, யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளோ நல்லா தெரியுங்களா? கர்த்தர் நம்மளை சந்தோஷத்துக்காக தான் அழைச்சிருக்காருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். உலகப்புறமான சந்தோஷங்கிறது வெளிப்படையான உலகெல்லாம் காட்டிப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. கர்த்தர் உண்மையாக கர்த்தர் ரட்சரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தராரு. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையை அழைத்து இருக்கிறாரு. இருதயத்தோட சந்தோஷம், குடும்பத்தோட சந்தோஷம், சமாதானம், ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் சந்தோஷத்தின் மிகுதியால் கர்த்தர் ஆசிரிக்கப்படுறாருங்க. அதனால் கவலைப்படுறதுனால திரும்பியும் சொல்கிறேன், கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திருங்க. அவர் நம்மளை ஆதரிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலைப்படுறமான சூழ்நிலை, துக்கம், துயரம் எது வந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். God bless you.